இன்றைக்கி திருவாரூர் சுபா சமையலில் பூண்டு காரப்பொடிங்க. இந்த காரப்பொடி செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் பூண்டை எடுத்து உரித்து வச்சுக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான பூண்டு. இந்த பூண்டை தாங்க எடுத்து உரிக்கணும். பூண்டு காரப்பொடி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை வறுக்கும் போது சொல்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். பூண்டு பொடி செய்யறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அது காஞ்ச உடனே 7-8 காய்ந்த மிளகாய். வறுக்க வேண்டிய பொருள்லாம் எண்ணெய் இல்லாமல் தாங்க வறுக்க போகிறோம். மேலே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் கருப்பு எள்ளு 50 கிராம். நல்லா படப்படன்னு பொரியும். அந்த ஸ்டேஜில் தாங்க எடுக்கணும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே எள்ளை எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது பச்சை பயிறுங்க 50 கிராம். பச்சை பயிரை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. இது வரைக்கும் பூண்டை வச்சு காரப்பொடி ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு வாட்டி ரெடி பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம். பச்சைப்பயிறு, எள், நிலக்கடலை எல்லாமே உடம்பு ஹெல்த்துங்க. பூண்டோட சேர்த்து இன்னும் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்துங்க உடம்புக்கெல்லாம். பச்சை பயிரோட நிறம் மாறிடுச்சு பாருங்கள். வாசனையும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சேர்க்க வேண்டியது 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை. இதையும் நல்லா சிவக்க வறுக்கணுங்க வாசனை வர வரைக்கும். வறுக்கிறதுக்கு எதுக்குமே எண்ணெய் தேவைப்படாதுங்க. எண்ணெய் ஊற்றாம தான் எல்லாத்துக்குமே வறுக்கணும். நிலக்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது பூண்டுங்க. 50 கிராம் அளவுக்கு பூண்டு. பூண்டோட வாசனை தாங்க இந்த பொடிக்கு ரொம்ப டேஸ்ட்டு. இது கூட உப்பையும் சேர்க்கணும், பெருங்காய பொடியும் சேர்க்கணுங்க. கொஞ்சம் வதங்கணுன்னே சேர்த்துடலாம். பூண்டு லைட்டாக செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கல் உப்பு 1 ஸ்பூனுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது அப்படியே வறுத்த பொருட்களோட சேர்த்து நல்லா ஆற வச்சிடணுங்க. ட்ரேயில் சேர்த்துடலாம். வறுத்த பொருட்களை ஆற வச்சாச்சுங்க. இது அடுத்தது ஜாரில் சேர்த்துடலாம். பொடி பண்ணிடலாம். பூண்டு காரப்பொடியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.